ஜியோல வந்து 500 ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ரீசார்ஜ் பிளானுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா யூடியூப் பிரீமியமோட சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. இந்த யூடியூப் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். மைஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கிளைம் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த ரீசார்ஜ் பிளானை நீங்கள் உங்களோட மைஜியோ ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். கிளைம் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் நோ அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து காட்டும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் எந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த யூடியூப் ப்ரீமியமை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ ஆப்ஷன் வந்து கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும். இப்போ ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு எந்த கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஜியோ ரீசார்ஜ்லேருந்து வரக்கூடிய அந்த யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.